ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தின் மத்தியிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக எங்களுக்கு இன்னொரு நல்ல அருமையான கிருபையின் வேலையை கொடுத்திருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய நல்ல பிரசனத்தை எங்களுக்கு நீ தந்துடலும். பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகத்தையும் ஒத்தாசங்களுக்கு தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கனத்தையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இருநூற்றி ஓராவது பாடல் அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்க கடவை. 201வது பாடல். அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்க கடவே கை மாறேன்றே என்னை மோற்றும் ரட்சிப்பே தஞ்சம் வேண்டி நம்பி வந்தேன் தீரு பாதத்தில் பாவமன்னிப்பருள்வேர் இந்நேரத்தில் தூய்மை வேண்டி நம்பி வந்தேன் உந்தனாவியார் சுத்தி செய்வீர் மாசில்லாத இரத்தத்தால் துணை வேண்டி நம்பி வந்தேன் பாதை காட்டுவேன் திருப்தி செய்து நீத்தம் நன்மை நல்குவே சக்தி வேண்டி நம்பி வந்தேன் ஞான பலனும் அக்னி நாவும் வல்லவாக்கும் ஈந்திடும் இயேசு நாதனமை வேண்டி நம் தவறாமலே நின்று காருமே. யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 331வது பக்கம். 331வது பக்கம். யோவான் 331வது பக்கங்க. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி
அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் பிரஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாக இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாயிருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்தி ரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்ளுவேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்று கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதுமல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகமுண்டு, ஆனாலும் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்ளுவோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக என்பது. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தின் மத்தியிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக எங்களுக்கு பாராட்டியிருக்கிற இந்த நல்ல கிருபையின் வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான அன்புக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை எவ்வளவாக நேசிக்கிறீர். உம்முடைய பொறுமையும் உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் எவ்வளோ ஆண்டவரே பெரிதாக இருக்கிறபடியால் நாங்கள் நிலைத்திருக்கிறோம். ஆண்டவரை பிழைத்திருக்கிறோம். எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நீர் எங்களை தண்டியாதபடிக்கு எங்கள் பேரில் பட்சமாய் நிருந்து செயல்படுகிற உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதே விதமாக நாங்கள் உம்மை நேசிக்கவும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நேசிக்கிற அந்த அகாப்பை அன்பை எங்களுக்கு அதிகமாய் தாரும். ஆண்டவரே, நாங்கள் அதே விதமாக மற்றவர்களையும் இந்த அகாப்பை அன்பை கொண்டு நேசிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வேன் என்று செபிக்கிறோம். காலங்கள் மிகவும் பொல்லாதா இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, மனிதர்கள் தேவனை சார்ந்து கொள்வதை விட இந்த உலகத்தை சார்ந்து கொள்வதையே தெரிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இவைகளின் மத்தியில் ஆண்டவரே, உம்முடைய மாறாத நித்தியமான வசனங்களின் மூலமாக நீர் யார் என்பதையும் நீர் எவ்விதமான தேவன் என்பதையும் எங்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கவில்லை. உம்முடைய செயலும் உம்முடைய நித்தியமான திட்டங்களும் மாறாதவைகளாக இருக்கிறபடியால் ஆண்டவரே, நாங்கள் அவைகளை சார்ந்து வாழக்கூடிய கிருபையை எங்களுக்கு இன்னும் அதிகமாய் கூட்டி தாரும். நாங்கள் ஆண்டவரே, காற்றினால் அடிக்கப்படுகிற காய்ந்து போன சருகை போல் இல்லாமல் எப்பொழுதும் சத்தியத்தில் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலங்களிலும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த ஆழமான ஊன்ற கட்டப்பட்ட விசுவாசத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு துணை செய்யும். ஆண்டவரே கர்த்தாவே, அதை நீர் கனப்படுத்துகிறீர். உம்முடைய மாறாத நித்திய கிருபையினால் எங்களை தாங்குகிறீர். உம்முடைய அன்பு மிக பெரிது. ஆண்டவரே, இவ்வளவு பெரிதான தேவனை நாங்கள் அதிகமாய் சார்ந்து கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தாரும். இந்த உலகத்தின் பக்கமாக ஆண்டவரே, எங்களுடைய இருதயமானது சாய்ந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். எங்கள் எதிராளியாக பிசாசானவன் எங்களுடைய ஆத்துமாவுக்கு எப்பொழுதும் தீங்கு விளைவிக்கும்படியாக கர்ஜிக்கிற சிங்கம் போல எங்களை விழுங்க பார்க்கிறது உண்மை என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த ஆண்டவரே, கண்களின் நிச்சை மாம்சத்தின் நிச்சை இன்னும் ஆண்டவரை ஜீவனத்துக்கு ஒரு பெருமை எங்களுக்கு எதிராக போராடுகிற ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, இவளின் மத்தியில் எங்களை காக்கிற தேவனாக இருக்கிறீர். இவைகளை நின்றும் எங்களை காக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் என்றும்
எங்களோடு கூட இருந்து எங்களோடு கூட பலப்படுத்துகிறதற்காகவும் வழிநடத்துகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட எங்களோடு கூட இருக்கிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியம் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள, அதனால் உணர்த்தப்பட்டு நாங்கள் அதன் அடிப்படையில் வாழ எங்களுக்கு அதிகமான கிருபைகளை தாரும். இந்த சபை கிருபையாய் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த சபையில் உம்முடைய உயிர் மீட்சியை அனுப்பி தாரும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தங்களுடைய வாழ்க்கை என்னமாக கத்தருக்கென்று ஒப்புவிக்காத ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீர் ஆழமாய் சந்தித்தரலும் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் துணி இந்த இடத்துல விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்திய வெளிச்சத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் அது உறுதியாய் நின்று கத்தருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு காலம் வீணான வாழ்க்கையில் அழிந்து போகிற இந்த மாயை எங்கள் நோக்கி பார்க்காதபடிக்கு உங்களுடைய கண்கள் நித்தியத்தை நோக்கி பார்க்கிற இந்த ஒரே உறுதியை தாரும் ஆண்டவரே. காண்கிறவர்கள் அழிந்து போகிறவர்கள், காண்கிறவர்கள் கடந்து போகிறவர்கள், ஆனாலும் கூட அழிந்து போகாத நித்தியமான காரியங்களை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த சபையில் விதமாக ஒரு ஆத்துமோடு கூட பேசும் கர்த்தாவே, நீராளமாய் உணர்த்துவையும் ஆண்டவரே. கர்த்தாவே, நிரதமாய் செய்வீர், உம்முடைய ஆவியானவரை கூட நடப்பிப்பேன் என்பதை குறித்து நாங்கள் அறியோம். ஆனால் நீ செய்ய வல்லவராக இருக்கிறதுனால் விதமான காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி அதிகமாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. தாப்பனை நீர் விட்டு விடாதிரும். இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் ஒன்று வாக்கு பண்ணின கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு ஆத்துமாக்களை கட்டளையிடும். உம்முடைய பணியை செய்ய வேண்டிய காரியங்களில் எங்களுக்கு இன்னும் அதிகமான உற்சாகத்தை தாரும், இன்னும் அதிகமான ஆவியானுடைய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. பலத்தை தாரும் ஆண்டவரே. நீர் எங்கள் பேரில் அதிகமாக இரக்கம் கூர்ந்தருளும் தாப்பனே. நீர் இந்த காலங்களில் அதிகமாக சபையாக எங்களோடு கூட இடைப்படும் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே இந்த இடத்துல கிரியை செய்யவில்லை என்றால் அழிந்து போராத்த மக்களை மீட்கும்படியான நம்பிக்கை என்பது கிடையாது. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மனக்கண்களை குருடாக்கி போட்ட நிலையில் எங்களுக்கு முன்பாக எத்தனையோ மக்கள் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை அறியாதவர்களாய் இந்த உலகத்தை நம்பி தங்களுடைய ஆத்மாவை அழித்துக்கொள்வர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை குறித்த மன உருக்கத்தை தாரும். ஜெபாவி அதிகமாய் தாரும் ஆண்டவரே. மன்றாட்டின் ஆவியை தாரும், கிருபையாயிரும் ஆண்டவர். இந்த ஐக்கியத்தின் போதுகள் சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலங்களில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர், ஒவ்வொரு ஊழியருடைய வாழ்க்கையிலும் உண்மையான விதத்தில் ஆவியானுடைய வலிமையான செயலை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சபைகளில் எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நினைவு கூர்ந்தருளும். திறப்பில் இருக்கிற ஒருவனையும் காணோம் என்று சொல்கிறேன் ஆண்டவரே. திறப்பில் இருக்கிற மக்களாக எங்களை ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் கூட நாங்கள் நம்முடைய வார்த்தையை சிந்திக்கிற வேளையில் ஆண்டவரே நம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு பெற்று தாரும். உங்களுடைய உள்ளங்கள் உணர்த்து வைக்கப்பட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பொதுவாக யோவானுடைய இந்த நிருபங்களை நாம் பார்த்து வருகிறோம். இந்த இரண்டாவது நிருபத்திலும் சரி, மற்ற அவருடைய சுவிசேஷத்திலும் சரி, முதல் நிருபத்திலும் சரி, ஒரு காரியத்தை அவர் முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால் சத்தியம். இந்த யோவான் தான் எழுதியிருக்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் சத்தியத்துக்கு செவியை விலக்கி போன ஒரு காலமாய் காணப்படுகிறது. இன்றைய தினத்தை கூட ஒரு ஊழியக்காரிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். இன்றைக்கு சபைகள் சத்தியத்தை போதிக்காமல் எவ்விதமாக தவறான உபதேசங்களை கொண்டு கர்த்தருடைய பணியை செய்யும்படியாக பிரயாசப்படுவதன் மூலமாக எவ்விதமான தோல்வியை சந்திக்கிறதை குறித்து பேசும். அவரிடத்தில் பேசினேன். அவர் சொன்னால் நிறைய பேர் வர்றாங்க, சுகமாயிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். நான் சொன்னேன், உங்களுடைய சத்தியத்தை நீங்கள் போதிப்பதில் தவறுகிறீர்கள், அதனால் சத்தியத்தை கேட்டு ஒரு சபையை நீங்கள் கட்ட தவறி விடுகிறீர்கள், ஆகவே ஆத்துமாக்கள் நிலைத்திருப்பதில்லை. யோவான் சத்தியத்தை குறித்து அதிகமாய் முக்கியப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு. ஆகவே ஒரு சபையும் சரி, ஒரு தனிப்பட்ட மனிதனும் சரி, சத்தியத்தில் உறுதியாக நிற்க வேண்டியது அவசியமானதுங்க.
தேவனுடைய வார்த்தையின் பேரில் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் கட்டுவது ஒரு காலம் மாறி போகாத நித்தியமான திட்டமாக இருக்கிறது. அதை குறித்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். அங்கே நாம் பார்க்கிறோம் விதமாக 4வது வசனத்தில் சொல்கிறார். அங்கே 3வது வசனத்தில், சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆதி திருச்சபையினுடைய ஒரு ஒழுங்கை இந்த இடத்துல அவர் பேசுகிறார். ஆதி திருச்சபை சத்தியத்தில் நின்றது, சத்தியத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டது. எல்லா அப்போஸ்தலர்களும் மரித்து யோவான் இந்த இடத்துல கடைசியாக இருந்த அப்போஸ்தலன் இந்த சபைக்கு எழுதும் பொழுது இது ஒருவேளை யோவானுடைய மேற்பார்வையில் முழுக்க அவருடைய பணி செய்த ஒரு சபையாக இல்லை என்று நான் பார்க்கிறேன். என்று கேட்டால் பின்பாக அவர் சொல்லும்படியான ஒரு ஊழியக்காரனை குறித்து பேசும் பொழுது ஒருவேளை முழு அதிகாரத்தோடு இந்த இடத்துல அவர் பணி செய்யத்தக்கதான காரியம் இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்னா கடைசி நாட்களில் அவர் எபேசு சபையில் இருந்து பணி செய்தார் என்று நாம் அறிகிறோம். இந்த சபைக்கு விதமாக எழுதும் பொழுது இது வேறொரு சபைக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இருக்கும் என்று நாம் எண்ணுகிறோம். இது தனிப்பட்ட விதத்தில் எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இருக்கிறது. அல்லது எபேசு சபையிலேயே இவ்விதமான ஒரு குழப்பம் ஏற்பட ஆரம்பித்திருக்கலாம் என்று கூட நாம் எண்ணுகிறோம். அதுவும் கூட இருக்கும்படியான வாய்ப்பை குறித்து நாம் சிந்திக்கிறோம். இந்த இடத்துல ஏனென்று கேட்டால் அவர் ஒரு மனிதனை குறித்து முக்கியமாக பேசுகிறார். இந்த மனிதனை குறித்து பேசும் பொழுது இங்கு அந்த 9வது வசனத்தில், நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடத்துல யோவான் முக்கியமாக இந்த நிருபத்தில் சபை என்பதை குறித்து பேசுகிறார். சபையை குறித்து அதனுடைய ஒழுங்கின் அடிப்படையில் அங்கு அவர் செயல்படுவதை பார்க்கிறோம். ஒரு அப்போஸ்தலனாக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய அப்போஸ்தலன் என்கிற அதிகாரத்தை உபயோகப்படுத்தவில்லை. இந்த காரியத்தை குறித்து அவ்விதமாக சபைக்கு அவர் எழுதுகிறார். அதாவது தான் அப்போஸ்தலன் என்கிற அதிகாரமும் கூட சபைக்கு உட்பட்டது, சபையினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதுனால இதை எழுதுகிறார். இங்கே அவர் அவ்விதமாக எழுதும்படியான காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல அவர் சொல்றார், சத்தியம் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, சபையானது சத்தியத்துக்கு தோணும் ஆதாரமாக காணப்பட வேண்டும். இது ரொம்ப அவசியமான ஒரு காரியங்க. எந்த ஒரு சபை சத்தியத்தை விட்டு விலகி போகிறதோ அந்த சபைக்கு ஆபத்து தான். ஆகவே எந்த ஒரு சபையும் சத்தியத்தின் அடிப்படையிலும் சத்தியத்தின் அதிகாரத்தின் அடிப்படையிலும் போதிக்கப்பட வேண்டியது, செயல்பட வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். தேவன் அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த இடத்துல அவர் சொல்றாரு, இவ்விதமான காரியத்தை சபைக்கு நான் எழுதுகிறேன், சபைக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன், சபைக்கு இந்த காரியத்தை நான் எடுத்து வருகிறேன். ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை ஒரு சகோதரன் தவறுவானால் அது அவனிடத்துல போய் சொல்லு. கடைசியாக அவன் எதுவுமே கேட்கலையா, சபைக்கு தெரிவி. ஆனால் ஒன்று, எந்த ஒரு மனிதன் சபைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க மறுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில பின்னடைவின் அறிகுறி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சபை அதிகாரத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க மறுக்கிறவர்கள் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக இல்லை என்பதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இருதயத்தில் பின்னடைவு, ஒருவருடைய இருதயத்தில் ஒரு தனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்கிறான ஒரு மனநிலையோடு செயல்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசியை நோக்கி பார்க்கும் பொழுது
அவர்கள் சபைக்கு தங்களை ஒப்பு கொடுக்க மறுக்கிற அந்த நிலை அவர்களில் காணப்படுமானால் அவர்களை குறித்து நிதானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில தேவனை விட்டு பின்வாங்கி போகிறார்கள், அல்லது அவருடைய இருதயத்தில் மன மேட்டுமையினால தங்களுடைய சிந்தனைகளினால அவர்கள் ஆளப்படுகிறார்கள். என்ன கேட்டால், இங்கே பாருங்க, சபையில் இங்கே ஒரு மனிதன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அவர் சொல்றாரு, நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, சபையில் விதமான ஒரு காரியம் அந்த காலங்களிலே நுழைந்திருக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னைத்தானே தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தினார். சபை என்பது எந்த ஒரு தனி மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. ஊழியக்காரனும் சபைக்கு தன்னை உட்படுத்தி அந்த சத்தியத்தின் அடிப்படையில் போதிக்கிறவனாக செயல்படுகிறவனாய் காணப்படுவது அவசியமான ஒரு காரியங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த சபை எப்படி இந்த மனுஷன் முன்னால் வந்தார்னு தெரியல. அந்த சபை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளோ தூரம் ஒரு பரிதாபமான நிலைக்கு உட்பட்ட நிலையை பார்க்கிறோம். இந்த மனுஷன் எப்படியாக முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் சத்தியத்தின்படி என்றைக்கு ஒரு சபை சரியான தலைமைத்துவத்தை அங்கே அல்லது சரியான ஒரு ஆவிக்குரிய தாழ்மை இல்லாத நபர்களை உயர்த்த ஆரம்பிக்கிறது, அங்கே ஆபத்து இருக்குங்க, ரொம்ப ஆபத்து இருக்குதுங்க. ஏன்னு கேட்டால், அவர்கள் காலப்போக்கில் தங்களுடைய அந்த காரியத்தை முக்கியப்படுத்தி முதன்மையாக இருக்கத்தக்கதான விதங்களில் தங்களை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு சாத்தான் மூலமாக ஏற்படும். இந்த இடத்துல இவ்விதமாக அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. 10வது வசனத்தில், ஆனபடியால் நான் வந்தால், ஆகவே இது ஒரு வேறு திருச்சபையா அல்லது இவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் சிறிது காலம் வெளியே போயிருந்த சூழ்நிலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டதா தெரியலைங்க. நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்ளுவேன். சபையில் எவ்விதமாக ஒரு தவறான காரியமானது நுழைந்து விட்ட பரிதாப நிலையை நாம் பார்க்கிறோங்க. நிருபங்களிலும் சரி, நாம் பவுல் எழுதும் பொழுதும், யோவான் எழுதும் பொழுதும், பேதுரு எழுதும் பொழுதும் கள்ள உபதேசங்கள் கடைசி காலங்களில் நுழைவதை குறித்து எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம பார்க்குறோங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கூட நீங்கள் பார்க்கும் பொழுது பவுல் அந்த எபேசு சபைகளை கூட்டி பேர்த்து பேசுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். என்ன எச்சரிப்பு? இவ்விதமாக அங்கு கடைசி நாட்களில் பவுல் தன்னுடைய அந்த பிரயாணத்தில் அங்கு இருந்து கொண்டு அங்கே எபேசு சபைக்கு ஆட்களை அனுப்பி கூப்பிடுகிறார். எபேசு சபைக்கு ஆட்களை அனுப்பி கூப்பிட்டு அவர் விதமாக இந்த ஜனங்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோங்க. எவ்வளோ பாரத்தோடு உழைத்த காரியங்கள், பவுல் எவ்வளோ மன கஷ்டத்தோடு உழைத்த காரியம். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் அவர்கள் அபிதமாக அங்கு இந்த கள்ள உபதேசத்துக்குள்ளாக இந்த சபை போகும்படியான ஒரு நிலையை குறித்து அங்கு எச்சரிப்பு அடைக்கிறதை பார்க்கிறோம். இங்கே பாருங்க, 20வது அதிகாரம், அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து பேசுகிறார். 17லிருந்து வாசிக்கிறேன். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். எவ்வளோ பாரத்தோடு செய்கிறான் பாருங்க. ஒரு ஊழியங்கிறது மிக பாரத்தோடு செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஏன்னு கேட்டால், அவன் அங்கு இந்த எபேசு சபையில் இருந்து ஊழியத்தை கட்டின ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். மாய வித்தைக்காரர்கள் கூட
அந்த புத்தகங்கள் மற்றெல்லாவற்றையும் எரித்து போட்ட பெரிய தொகைக்கான காரியங்களை செய்த தேவன். இந்த இடத்துல பவுல் அங்கு இந்த மக்களோடு கூட அழைத்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மூப்பரை வரவழைத்து 18 அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முதல் நாளில் இருந்து. அவை சபைக்காக ஜெபிக்கும் பொழுது இன்னொரு பாரம் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, ஒன்று, தவறான கள்ள உபதேசங்கள் சபையில் நுழைந்திடக்கூடாது. சாத்தான் அவ்விதமான கள்ள உபதேசங்களை நுழைத்து விட வாய்ப்பு உண்டு. சபையை பாதுகாக்கும்படியாக அங்கு அதிகமாக ஜெபிக்க வேண்டிய உத்தரவாதம் உண்டு. ஆத்துமாக்கள் வந்து ரட்சிக்கப்படணும், உண்மைதான். ஆத்துமாக்கள் மீட்கப்படணும், உண்மை. ஆனால் சபை தவறான உபதேசங்களிலிருந்து காக்கப்படுவது இன்னொரு பெரிய ஒரு முக்கியமான ஜெப குறிப்புங்க. அங்கே அவர் சொல்கிறார் 19வது வசனத்தில், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவர்களில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனந்திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இந்த கிருபையின் சத்தியத்தை போதிக்கிறதுல பவுல் அங்கு பாரத்தோடு கூட உழைத்ததை குறித்து பார்க்கிறோம். அதையே அவர் விரும்புகிறார். ஆனால் 25 சொல்றாரு பாருங்க, இவ்விதமாக இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு நீங்கள் உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அவர்களுக்குள்ளாகவே எழும்புவார்கள். சாத்தான் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான திருச்சபையில் விதமான காரியங்களை அங்கு நுழைப்பதை குறித்து அவர் எச்சரிக்கிறார். கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். தவறான உபதேசங்கள் பயங்கரமான பாதிப்பு உண்டாகும். பொதுவாக நம்ம நினைக்கிறோம், இந்த வேத சத்தியத்துக்கு புறம்பான போதனையை செய்கிற எந்த ஒரு திருச்சபையும் உண்மையிலே ஆண்டவருடைய சத்தியத்துக்கு ஏற்புடையதாக இல்லாதது மாத்திரமல்ல, பிற்காலங்களில் அந்த சபைகள் வழி விளவி போகும். அதுதான் பெரிய பிரச்சனை. பிற்காலங்களில் சபைகள் பின்னிட்டு போய்விடும். ஒன்று சபை சரித்திரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த ஆர்மேனிய கொள்கைகள் என்று சொல்லப்படுகிற போதனைகளை மையமாக வைத்து போதிக்கிற சபைகள் நீங்கள் பிற்காலங்களில் அவைகள் பின்னிட்டு போய்விடுகிறதை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் அது ரொம்ப எழும்பினதை போல காணப்பட்டாலும் பிற்காலங்களில் அவைகள் நிலைத்திருப்பதில்லை. அதனுடைய சரிவு
திரும்பவும் எழும்பக்கூடாத நிலைக்குள்ளாக போய்விடுகிறது. ஜான் வெஸ்லி போன்றவர்கள் இந்த ஆர்மேனிய கொள்கைகளை போதித்தவர்கள். மெத்தடிஸ்ட் என்ற திருச்சபைகளை அவர்கள் கட்டினார்கள். ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஒரு சபையை போல காணப்பட்டாலும் அதனுடைய பிற்காலங்களில் அதிகமான பின்னடைவுக்குள்ளாக அவர்கள் கடந்து போனார்கள். கடைசியில் என்ன ஆயிற்று? எல்லா மதமும் சம்மதம் என்கிற நிலைக்குள்ளாக அவர்கள் போன ஒரு பரிதாப நிலைக்கு மாறிவிட்டது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் இங்கிலாந்தில் இருந்தப்போ ஒரு சமயத்தில் எனக்கு சரியாக ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சில் நான் பேசினதை பற்றி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் கூட அந்த மெத்தடிஸ்டினுடைய நிலைகளை குறித்து அங்கே மிக பின்னடைவான காரியங்களை போதித்த சபை நிலைகளை குறித்து நான் அறிந்திருந்தேன். அதை பின்னடைவது திரும்பமாக மீட்கப்பட முடியாத ஒரு நிலைக்குள்ளாக போய்விடும். என்ன கேட்டால், இந்த சத்தியத்தை குறித்து 17 ஆண்டுகள் நான் இருந்ததுனால அதனுடைய காரியங்களை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். பின்னடைவு என்பது அது திரும்பமாக மீட்கப்பட முடியாத ஒரு பின்னடைவுக்குள்ளாய் போய்விடும். ஆனால் அதே கிருபையின் சத்தியத்தை போதித்த திருச்சபைகள் பின்னடைவுக்குள்ளாய் போனாலும் மறுபடியுமாக கர்த்தர் அவைகளை எழுப்பினதை குறித்து நாம் பார்க்கிறோம். பல சபைகள் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் பின்னடைவுகள் சந்தித்தது உண்மைதான். ஸ்பர்ஜனுடைய அந்த திருச்சபையெல்லாம் கூட ஓரளவுக்கு பின்னடைவுக்குள்ளாய் கடந்து போனது உண்மைதான். ஆனாலும் அந்த திருச்சபைகள் மறுபடியுமாக எழும்ப ஆரம்பித்தன. மறுபடியுமாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் எழும்பி சத்தியத்தை போதிக்கிறவர்கள் அந்த திருச்சபையை கட்ட ஆரம்பித்தார். ஆகவே அந்த சபை இப்போ இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த திருச்சபை உலகமெங்கும் பல மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதை பார்க்குறோம். ஏன்? சத்தியம்தாங்க. சத்தியம் அங்கே இந்த சபையில் இந்த வித்து இருந்ததுனால மறுபடியுமாக அது தலை தோங்கும்படியான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. ஆனால் இந்த ஆர்மேனிய கொள்கையின் சத்தியங்கள் என்னென்னா, முக்கியமாக இதனுடைய அம்சங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு தலைவனை சார்ந்து அந்த சபைகள் கட்டப்பட்டவைகளாக இருக்கும். ஜான் வெஸ்லி அவர் இருக்கு மட்டுமாக அந்த திருச்சபையானது எழும்பினது. அவரோடு கூட இருந்த சில சக்சஸாஸ் என்று சொல்லுகிறவர்கள் இருந்த காலங்களில் அந்த சபைகள் நன்றாக இருந்தன. ஆனால் காலப்போக்கில் இன்றைக்கு மெத்தடிஸ்ட் சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, கம்ப்ளீட்டாக அவுட். ஆகவே இதே நிலை தான் ஏற்படும். நான் சொல்லப்போனால் ஃபெலோஷிப் விட்டு வெளியே வரும் பொழுது இதுக்காக சொல்கிறேங்க, இது ஒரு காலத்தில் சிஎஸ்ஐ போல் மாறிவிடும் என்பதாகத்தான் நான் சொன்னேன். அது உண்மைங்க. என்ன கேட்டால், சத்தியம் அங்கே இல்லாததுனால சபைகள் அப்படியே மெதுவாக தான் ஏற்படும், சீரழிந்து போய்விட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஆபத்து இருக்குது. நிறைய சமயங்களில் சொல்லப்போனால் அந்த ஃபெலோஷிப்லேருந்து நான் வெளியே வந்த காலங்களில் நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கை குறித்து அவர்கள் அவ்வளோதான், இனி ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒன்று காப்பாற்றினா சத்தியம்தான். அந்த சத்தியத்தினால நான் தனி மனிதனான ஒரு சூழ்நிலையிலும் இந்த சத்தியம்தான் என்னை காப்பாற்றிட்டு, அந்த சத்தியம்தான் தொடர்ந்து என்னை வழிநடத்தும்படியாக கர்த்தர் கிருபையாக செயல்பட்டார்னு சொல்ல முடியும். அதனுடைய அந்த தொடர்ச்சி தான் என்னுடைய வாழ்க்கையில் பிற்காலங்களில். ஏன்னு கேட்டால், அந்த நாட்களில் இந்த சத்தியத்தை போதிக்கக்கூடிய திருச்சபைகள் இல்லை. ஏறக்குறைய அந்த நாட்களில் பார்ப்பீர்களானால் அதிகமான காலங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விதங்களில் ஒரு விதத்தில் எனக்கு யாருமே இல்லாத ஒரு காலங்க அது. அந்த காலங்களில் தொடர்ந்து இந்த சத்தியத்தின் அடிப்படையில் கர்த்தர் வழி நடத்தி கொண்டே போனார். அவை சத்தியம் ரொம்ப முக்கியமானதுங்க. சத்தியம் ரொம்ப அவசியமானது. சத்தியம் இருக்குமானால் ஒரு காலத்தில் இல்லைன்னா கூட இன்னொரு காலத்தில் சபை வளர்ந்தவங்க வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த சத்தியம் போதிக்கப்படுகிற சத்தியம். ஆகவே தான் யோவான் மறுபடியுமாக சத்தியத்தை குறித்து பேசுகிறார். இன்னொன்று பாருங்க, இந்த ஆர்மேனிய கொள்கைகளில் உள்ள மக்களினுடைய பின்னடைவை நீங்கள் பார்ப்பீர்களானால், ஒரு காலத்தில் அவர்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாஞ்சியோடு செயல்பட்டதை போல காணப்படுவார்கள். ஆனால் காலப்போக்கில் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குளிர்ந்து போன தன்மையை பார்க்க நம்மால் முடியும்.
இது பொதுவான கருத்து, எல்லாரையுமே நான் சொல்ல வரல, ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், நான் அதை பற்றி நான் சொல்ல வரல, இது யாரையும் குறை சொல்ல முடியாகல்ல. ஆனால் சத்தியம் என்கிற காரியத்தின் மூலமாக பேசும் பொழுது அதனுடைய உண்மையான நிலை இதுதான். ஆக ஒரு சபையானது தவறான உபதேசங்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமானது. ஏன்னு கேட்டால் அந்த ஆர்மேனிய கொள்கைகளை பின்பற்ற முடியாத மக்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், அவர்கள் சத்தியத்தின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையானது அமைக்கப்படவில்லை. மனிதனுடைய போதனையை, மனிதனுடைய டிசிப்ளின், மனிதனுடைய பல காரியங்கள் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளாக கொண்டு வரப்பட்டது. அந்த இப்போ பாருங்க, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் கூட இருக்கு, நிறையா பல ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கூட இருக்கு. நம்ம வித்தியாசம் விளங்கி கொள்ளணும். இது பார்த்தீங்கன்னா அந்த மத சம்பந்தமான பல ஆர்கனைசேஷன்ஸில் அந்த தலைவர்களை பிரியப்படுத்தும்படியாக தங்களை ஒருத்தும் தங்களுடைய காரியங்களில் அவர்களுக்கு பிரியமாக நான் வாழ வேண்டும் என்பதாக எண்ணி செயல்படுகிற பல காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். மற்ற மதங்களிலும் கூட இதை நம்ம பார்க்குறோங்க. ஏன்னா குருவை நம்பி இது நம்ம பல இந்துக்கள் போன்ற மதங்களில் பார்க்குறோங்க. ஆனால் அது ரொம்ப காலத்துக்கு நிற்காதுங்க, இதுதான் பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அது நிற்காது. ஆனால் சத்தியம் என்பது அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் சத்தியமானது நம்மை கட்டுப்படுத்தி ஆளுகை செய்யும் பொழுது அந்த சத்தியத்தின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் உட்படுகிற வாழ்க்கையானது இன்றைக்கு இல்லை என்றாலும் பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு காலங்களில் நம்மை உபயோகப்படுத்தி செயல்படுத்துவார். அப்போ இதை நம்ம வித்தியாசமாக விளங்கிக் கொள்ளணுங்க. ஸோ ஒரு கட்டுப்பாடு, ஒரு டிசிப்ளின், இது எல்லாமே ஒரு மனித அளவுகளில் ஏற்பட்ட ஒரு சில காரியங்களினால உண்டாவது ரொம்ப நாளைக்கு நிற்கிறதில்லை. ஆகவே சத்தியத்தின் தேவை, சத்தியத்தினுடைய முக்கியமானது, ரொம்ப அவசியமானது. அந்த 2வது வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. இந்த ஆத்துமா எப்படிதான் வாழுகிறது என்பதுதான் முக்கியமானது. என்னுடைய ஆத்துமாவில் உண்மையான ஒரு சந்தோஷத்தோட ஆண்டவரோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பில், அவருக்கு பிரியமாக வாழுகிற வாழ்க்கையில் நான் எவ்விதமாய் வாழ்கிறேன். அதாவது நீங்கள் என்னுடைய காலத்தில் எல்லாம் கூட நான் கடந்து போன ஒரு காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நான் ஒரு தவறு செய்வேனானால் எனக்கு முதல்ல ஏற்பட பயம் என்ன இருக்குன்னு சொன்னால், ஐயோ இந்த பாவத்தை போய் ஊழியக்காரத்தில் அறிக்கை செய்யணுமே என்று கேட்டால், அவ்விதமான ஒரு ஒழுங்கு இருந்ததுனால நான் பாவம் செய்த உடனே எனக்குள்ளாக ஏற்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஐயோ இதை போய் அவங்கள்ட்ட சொல்லணுமே, அந்த பயம் ஏற்படும். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக நான் செய்தனே, அவரை நான் துக்கப்படுத்திட்டேனே, அவரை நான் வேதனைப்படுத்திட்டேனே என்கிற உணர்வை விட இதுவே மேலோங்கி நின்ற ஒரு காரியமாக என்னால் காணப்பட்டது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் இதுவே பல காரியங்களில் திருப்பி செய்யப்படுகிற ஒரு காரியமாய் காணப்பட்டது. ஏன்னு கேட்டால், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது, ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அங்கே இல்லை. ஆனால் சத்தியம் என்பது வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்பட, தாவீது அவ்வளோ பெரிய பாவம் செய்த பொழுது, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன், அதுதான் அவனுடைய உள்ளத்தில் ஆழமாய் காணப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்கிறேனே என்பதை குறித்த உள்ளான அதுதான் தெய்வ பயம். அந்த தெய்வ பயம் இருக்கும் பொழுதுதான் நம்ம பாவத்திலிருந்து விலக்கி காக்கப்படுவோம். ரொம்ப அவசியமான ஒரு காரியம். நம்முடைய ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆகவே இது ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. இன்றைய இந்த வசனத்தை நிறைய சமயங்களில் போதகர்கள் தவறாக உபயோகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆத்மா வாழாம நீ எல்லாவற்றிலும் சுகமாயிருந்து வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் பிரயோஜனமே இல்லைங்க. ஒன்றும் நம்ம தெரிந்து கொள்ளணுங்க, தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பிலும் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையிலும் ஒருவேளை மற்றவர்கள் நம்மை மெச்சிக்கொள்ளாமல் இருக்கலாம், மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை விளங்கி கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அதை விளங்கி கொள்ளுகிறார். ஆனால் அந்த இடத்துல நம்ம தவறுவோமானால் நம்முடைய காரியம் ரொம்ப பின்னடைவுக்கு எதுவான ஒரு காரியங்க. ரொம்ப அவசியமானதுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம், அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற காரியம், இது ரொம்ப அவசியமானது. ஆகவே தான் யோவான் விதமாக எழுதுகிறார். இங்கே இந்த மனிதனை குறித்து அவர் சொல்லுகிறார்,
துணிகரமாக இந்த மனிதன் இந்த 10வது வசனத்தில் ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்ளுவேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த சபையில் இருந்த மனிதன் அவருடைய ரட்சிப்பை குறித்து கூட இதை ரிஃப்ளெக்ட் பண்றாரா தெரியல. அந்த மனிதன் ஒருவேளை தேவனையே காணவில்லை என்பதை குறித்து பேசுகிறாரா தெரியல. ஆனால் பாருங்க, இன்றைக்கு சபைகளில் பல விதமான காரியங்கள் நுழைந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக நம்ம பாரம்பரிய சபைகளில் ஒரு ஊழியக்காரன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்புடைய விதத்தில் செயல்படவில்லை என்றால் அந்த சபைக்கு ரொம்ப ஆபத்துங்க, ரொம்ப ஆபத்து. பாரபட்சமாய் நடப்பதோ அல்லது ஒருவரை சார்ந்து ஒருவரை புறக்கணிப்பதோ ஒரு ஊழியக்காரனுடைய அழகே அல்ல. அவன் எப்போவுமே நடுமையமாக இருந்து செயல்பட வேண்டியவன், அவனுடைய வார்த்தைக்கு ஏற்புடைய செயல்பட வேண்டிய. என்ன, அவன் கர்த்தருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவன், கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னை வாழும்படியாக அவன் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவன். ஆனால் இந்த மனிதனை தவறி விடுகிறதை நாம் பார்க்கிறோங்க. இந்த இடத்துல அவர் சொல்றாரு 12வது வசனத்துல, தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். இன்னொரு மனிதனை குறித்து அவர் பேசுகிறார், எல்லாராலும் நற்சாட்சி பெற்றது, அதாவது சபையால் நற்சாட்சி பெற்றவன். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் சபை நம்மை அங்கீகரிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இதுவும் ஆபத்து. சில சமயத்தில் தான் இண்டிபெண்ட்டாக தன்னை வைத்துக்கொள்ள பார்ப்பார்கள். நான் சரியாக இருக்கேன், நான் இது பண்ணுறேன். இல்லைங்க, சபை என்னை அங்கீகரிக்க வேண்டும். சபை அதாவது நியாயமான விதத்தில் ஒரு ஊழியனை கூட குற்றம் சாட்டும்படியான நிலைக்குள்ளாக போகாதபடிக்கு வாழ்வது அவசியமான ஒரு காரியம். ஊழியக்காரனாக இருந்துட்டு இப்படி நடக்கிறான்னு சொல்லுவது அது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியங்க. அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையும் இந்த இடத்துல எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் இல்லாமல், ஆகவே ஒரு மனிதன், ஒரு விசுவாசி ஒரு சபையில் தன்னுடைய அங்கீகரிப்பு சபையிலிருந்து வரும்படியாக எதிர்பார்த்து வாழ வேண்டியது அவசியமானது. சபை அதாவது நியாயமற்ற முறையில் சபையில் சில சரியான ஒரு ஆவிக்குரிய விளங்குதல் இல்லாதவர்கள், அவிதமான மக்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அது முக்கியமானதல்ல. ஆனால் பொதுவான விதத்தில் சபை என்னை அங்கீகரிக்க வேண்டும். இதுதான் ஆபத்து. அதான் இந்த தனித்துவமும் ஆபத்துங்க. சபையை விட்டு தான் அங்கீகரிக்கப்பட முடியும் என்பது என்னவதும் தப்புங்க. சபையை விட்டு ஒரு மனிதன் அங்கீகரிக்கப்படவே முடியாது. என வேதம் சபையைத்தான் பேசுகிறது, சபையைத்தான் முக்கியப்படுத்தி பேசுகிறது. சபைக்கு அந்த சபையினுடைய நிலைக்கு தன்னை உட்படுத்தும்படியாக, தன்னை தாழ்த்தும்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவது அவசியம். இது தேவைங்க. இங்கே பாருங்க, இந்த தேமேத்திரியோ எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் இல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். இது சபையினால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு மனிதனுடைய சாட்சி, ரொம்ப முக்கியம். ஆகவேதான் சத்தியம், சபை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாய் நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரு சபையினுடைய ஒழுங்கு, சபையினுடைய வழிமுறை, சபையினுடைய காரியங்கள், இதிலிருந்து எந்த மனுஷன் தன்னை விலகிக் கொள்கிறானோ அது ஆபத்துங்க, ரொம்ப ரொம்ப ஆபத்து. இங்கே தொடர்ந்து அதை குறித்து அவர் பேசுகிறார். 14வது வசனம், 13 வழக்கமாக சொல்ல எழுத வேண்டிய காரியங்கள் அநேகமுண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை
காணலாம் என்று நம்பியிருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக. ஆகவே யோவான் காலத்திலேயே திருச்சபையில் விதமான காரியங்கள் நுழைந்ததை பார்க்கிறோம். சபைக்கு புறம்பான விதங்களில் செயல்பட்ட மக்கள் நுழைந்ததை பார்க்கிறோம். அது மிக ஆபத்தான ஒரு காரியம். பொதுவாக நான் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த சபையினர் காத்துக்கொள்ளும், நான் இல்லை இருக்கலாம், ஆனால் சபை பாதுகாக்கப்பட வேண்டும். நிச்சயமாக சபையை நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? தவறான உபதேசங்கள் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. தவறான கள்ள உபதேசங்கள் சபையில் நுழைந்திடக்கூடாது. சபையில் ஒருவருக்கொருவர் மேன்மைப்படுத்திக் கொள்கிற காரியங்கள் நுழைந்திடக்கூடாது. சபையில் ஒருவருக்கொருவர் ஒப்பு கொடுத்து வாழுகிற வாழ்க்கையின் காரியங்கள், சபையில் கள்ள உபதேசங்கள் நுழைந்து அது பின்னடைவுக்குள்ளாக போயிடக்கூடாது. நான் ஒன்று சீர்திருத்த சபைகளின் பெரிய நம்பிக்கை என்னன்னா, சத்தியம்தான். சத்தியம். ஒருவேளை ஒரு சபை பின்னடைவுக்குள்ளாக போறதை போல காணப்படலாம், ஆனால் தேவன் அந்த சத்தியத்தின் காரியத்தை மறுக்கிறதே இல்லை. சொல்லப்போனால் நம்முடைய சர்ச் ட்ரஸ்ட் கான்ஸ்டியூஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த சத்தியத்தையே தான் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இந்த சபையானது இயங்க வேண்டும் என்பதை குறித்து வேறு எந்த ஒரு காரியங்கள் இதில் இருக்கக்கூடாது அப்படின்றதை குறித்து அந்த கான்ஸ்டியூஷனை நம்ம கொண்டு வந்திருக்கு. இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம், ரொம்ப தேவையான ஒரு காரியம். ஏன்னா பிற்காலங்களில் தவறான உபதேசங்கள் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு வைங்க. இதை தவிர, கிருபையின் சத்தியத்தை தவிர வேறொரு சபையை, வேறொரு சத்தியத்தை போதிக்கிற ஒரு ஊழியனோ அல்லது அதை குறித்த காரியங்களில் செயல்படக்கூடிய மக்களோ நுழைந்து வரும் பொழுது, முக்கியமாக அவர்களுடைய அந்த கை மேலோங்கி போகும் பொழுது சபை பின்னடைவுக்குள்ளாக போய்விடும். கர்த்தர் இந்த சபையை கூட விதமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்பது நம்முடைய மிக முக்கியமான ஒரு கடமை. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நம்முடைய அருமையான வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். விதமாக ஆண்டவரே, யோவான் சத்தியத்தை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம், சபை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த திமோத்தேயு ஆண்டவரே ஒரு சபையினால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கையை கொண்டதை பார்க்கிறோம், நற்சாட்சியை கொண்டிருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த சபையை நீர் காத்துக்கொள்ளும். எந்த ஒரு காலத்தில் ஆண்டவரே எந்த ஒரு காலத்திலும் இது சத்தியத்துக்கு புறம்பாய் போக நீர் விடாதிரும். இந்த சத்தியத்தின் அடிப்படையிலான காரியங்கள் ஆண்டவரே இதில் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தாவே, முக்கியமாக இந்த காலங்களில் மாத்திரமல்ல, இனி வரப்போகிற காலங்கள் கொடிய காலங்களாக இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். சபைகள் சத்தியத்துக்கு செவியை விலக்கி ஆண்டவரே பின்வாங்கி போகிற ஒரு காலமாக இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் அவைகளின் மத்தியில் ஆண்டவரே நீர் கிருபையாய் தாங்கும், வழிநடத்தும். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மெய்யான விதத்தில் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளோ காலங்களில் சத்தியத்தை கேட்டும் தங்களுடைய வாழ்க்கையில் இணங்கி கொடுக்க முடியாத நிலையில் காணப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் கிருபையாய் கண்ணோக்கி பாரும். இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மனக்கண்களை குருடாக்கி போட்ட நிலையில் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் தங்கள் இன நிலையில் இருக்கிறோம் குறித்து அறிந்து கொள்ளக்கூடாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே நீர் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வலிமையான உயிர்மீழ்ச்சியை நீர் அனுப்பும் ஆண்டவரே. நீர் கிரியை செய்யவில்லை என்றால் நாங்கள் மடிந்து போய்விடுவோம் என்று அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியில் கிரியை செய்ய முடியாத காரியங்கள் நின்று விட்டான். ஐயோ ஆண்டவரே, இந்த சபைக்கு ஐயோ என்பதை அறிந்திருக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருந்து உம்முடைய சத்தியத்தின்படியான காரியங்கள் காணவில்லை என்றால் ஐயோ ஆண்டவரே, நாங்கள் முற்றமாக அதமாய் போய்விடும் என்பதை குறித்து அறிந்திருக்கிறோம். கிருபையாயிரும் ஆண்டவரே. இந்த சபையினர் காத்துக்கொள்ளும், இந்த சபையில் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. தவறான உபதேசங்கள், சத்தியத்துக்கு புறம்பான எந்த ஒரு காரியமும் உள்ள நுழையாதபடிக்கு இந்த காலங்களில் ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாமல் எங்களுக்கு ஒரு பெரிதொரு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. தயவாய் நீர் எங்களுக்கு உதவி செய்ய. நாங்கள் பலவீனர்கள், அறிவியனர்கள், ஞானமற்றவர்கள். ஆனால் எங்களுக்கு இந்த சத்தியத்தை ஆண்டவரே நீர் படிப்பித்து தாரும்.
இந்த சத்தியத்தில் காணப்படுகிற உறுதியை ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும் ஆண்டவரே. ஒருவர் ஆண்டவரே இந்த சத்தியத்தை விட்டு தங்களுடைய வாழ்க்கையில் புறம்பான நிலைகளுக்குள்ளாய் போயிடாதபடிக்கு வருகிற காலங்களில் தொடர்ந்து இந்த சத்தியத்தினுடைய போதனைகளை நீர் இன்னும் உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. அதிகமாய் காத்துக்கொள்ளும், தயவாக இருந்தர்களும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் வல்லமையும் விடுதலையும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்ம ஒவ்வொருவரோடு கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென்.